கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு பகுதிகளில் இந்த முறை வெல்ல போவது யார், எந்த கட்சி இங்கே அதிக இடங்களை பிடிக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ அதிகமாக எதிர்பார்க்கப்படுற விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோவை உள்ளிட்ட கொங்கு பகுதிகள் எப்பயுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சி அமைச்ச திமுகவால் கோவையில் ஒரு இடங்களில் கூட வெல்லம் இல்லை. அந்த இடத்த ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணது அதிமுக. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவிற்கு முழுமையாக தோல்வி, திமுக இதில் பயங்கரமாக வின் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முறை நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் யார் வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு 3 முனை போட்டி இப்போ உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, அதற்கு எதிராக பாஜக. இந்த 3 கட்சிகளில் எந்த கட்சிக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்படுது. முதல்ல திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திமுகவிற்கு அங்கே கொங்கு பகுதிகளில் ஒரு வலிமையான தலைவர் இல்லை அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி இருந்த வரைக்கும் அந்த பகுதிகள் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது, அதிகமான ஆதரவு அவருக்கு இருந்தது அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப பேசப்பட்டது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ செந்தில் பாலாஜி ஆக்டிவா இல்லாத காரணத்தினால இப்போ அந்த பகுதிகளில் திமுகவிற்கு ஒரு பெரிய அளவில் ஆதரவு இருக்குதா, வாக்குகளை சேகரிக்க முடியுமா, வாக்குகளை அறுவடை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அதனால திமுக இந்த இடத்துல வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால திமுக இங்க ஒரு பெரிய தலைவர் யாரையாவது இறக்கி அந்த இடத்துல தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு நோக்கி போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கதான் சொல்லப்படுது. அதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த பகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கிறதுக்கும் திமுக திட்டம் வச்சிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு கோவை உள்ளிட்ட பகுதிகளை ஒதுக்காம திமுகவே நேரடியாக இங்கே களமிறங்குது அப்படிங்கிறதால கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் திமுக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுகவுக்கு இந்த பகுதிகளில் மற்ற கட்சிகளோட, அதாவது திமுகவோட அல்லது பாஜகவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா, எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், இந்த மாதிரியான அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்த பகுதிகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க மூலமாகவும், அதாவது கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மூலமாகவும் அந்த வாக்குகளும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமுகவுக்கு ஒரு சரியான கூட்டணி இல்லாதது, அதே நேரத்தில் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் ஒரு பெரிய அளவில் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்கிறதுமே அதிமுகவுக்கும் இங்கே வெற்றி வாய்ப்பை உண்டு பண்ணி தருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அதே போல பாஜக அப்படின்னு பார்த்தோன்னா, பாஜக சமீப காலமாக சொல்லிட்டு வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோவை பகுதியில், அதாவது கொங்கு பகுதியில் தொடர்ந்து பாஜக பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா. அங்கே அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, வானதி சீனிவாசன். அதுவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே பாஜகவுக்கு ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிற ஒரு பேரும் உருவானது இந்த இடத்துல தான் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஏன் அப்படின்னா, இங்கே தொடர்ந்து அண்ணாமலையும் எல்முருகனுமே தொடர்ந்து இந்த பகுதிகளில் நிறைய களப்பணியில் இறங்கி இருந்திருக்காங்க கடந்த வருஷங்களில். அப்படி இருக்கும்போது இங்கே பாஜக வளர்ந்துருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினுமே இருக்குது. ஸோ அப்போ பாஜகவும் இந்த இடத்துல ஒரு வலுவான கட்சியாக தான் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுமே கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்திருந்தா இங்கே ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு உருவாகிறதுக்கான, அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு உருவாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ 2 கட்சிகளுமே பிரிஞ்சிருக்காங்க. அதாவது அதிமுக, பாஜக உள்ளிட்ட 2 கட்சிகளுமே பிரிஞ்சு தனித்தனி கூட்டணியாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த 2 இதுங்களுக்கும் பிரிகிற வாக்குகள் அது திமுகவுக்குமே சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல அடுத்து வேகமாக செயல்படக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி அப்படிங்கிறதா வெற்றியை தீர்மானிக்க போற ஒரு கட்சியாக இருக்க போகுது.